Okay. So next problem in the longest common prefix. So write a function to find the longest common prefix string amongst an array of strings. If there is no common prefix, return an empty string. So in example, like it's an array of strings. So in the array, like there can be any number of strings. Adula longest common prefix. So இந்த அரே பார்த்தோம் இந்த மூணு ஸ்ட்ரிங்ஸையும் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ஸ்னா பேசிக்கலி ஜஸ்ட் a combination of characters. Yeah, so basically like a word essentially. So இங்க வந்து மூணு ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஸோ இதுல காமன் ப்ரீஃபிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த எஃப்எல் தான் எல்லா மூணுக்குமே காமன். ஏன்னா இங்க வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்ஸையும் பார்த்தோம்னா ஃப்ளோங்கிற வேர்டு வந்து காமன் ரெண்டுக்கும். பட் மூணுக்கும் காமனாக இருக்குது ஜஸ்ட் எஃப்எல் இல்லையா. ஸோ தேர்டு கேரக்டர்லேருந்து மாறிடுது. அதனால அவுட்புட் இஸ் எஃப்எல். அப்புறம் இந்த எக்ஸாம்பிளில் இந்த மூணு ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. இதுக்கு எதுவுமே காமன் ப்ரீஃபிக்ஸ் கிடையாது. அதனால இட் ஹேஸ் டு ரிட்டர்ன் ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இட்ஸ் ஜென்ரலாக லைக் இன்டர்வியூ சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா லைக் பிஃபோர் நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜென்ரலாக நீங்கள் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எந்த ஆல்கரிதம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கு ரெண்டு பர்பஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஒன்று வந்து உங்கள் கரெக்டாக ஆல்கரிதம் நீங்கள் திங்க் பண்ணல, கரெக்டான லாஜிக் நீங்கள் திங்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் கரெக்டான கோடு எழுத முடியாது. ஒன்று. அனதர் பர்பஸ் இஸ் ஆல்சோ லைக் உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, நீங்கள் உங்களால் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா லாஜிக்கை அப்படின்னு பார்க்குறதுக்கும் அது கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து யாராவது இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? ஸோ நீங்கள் கோடில் சால்வ் பண்ணணும்னு இல்லை, ஜென்ரலாக இப்போ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணணும்னா எப்படி சால்வ் பண்ணுவீங்க அதுதான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளோதான். Any volunteers? ஸோ வழக்கம் போல நான் யாரையா வாலண்டியர் பண்ணுறேன். தர்ஷிகா பழனிவேல், do you want to try? Sir, I don't know, sir. லைக் சும்மா இப்போ இங்க இருக்கு 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. இந்த லைக் இதை பார்த்தாலே தெரியுது இல்லையா, லைக் இந்த 3 ஸ்ட்ரிங்ல இந்த எஃப்எல் தான் காமன் ப்ரீஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லையா. ஸோ இது வந்து நீங்க லைக் வெறுமனே மேனுவலா சால்வ் பண்ணணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதான் அந்த ஆல்கரிதம் எசென்ஷியலி. அந்த ஒன்ஸ் நாம we are able to think இது எப்படி மேனுவலா எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அப்புறம் அதே கோட் ஆக்கிடலாம். ஸோ இதை வந்து இந்த 3 ஸ்ட்ரிங் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் இப்போ கேட்குறேன் லைக் வாட் இஸ் த காமன் ப்ரீஃபிக்ஸ் ஃபார் ஆல் தீஸ் 3 ஸ்ட்ரிங்ஸ்னா நீங்க டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் இல்லையா? Yes, sir. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதை லெட்டர் பை லெட்டரா ரீட் பண்ணணும் சார். யா, ஓகே. ஸோ அது அப்படின்னா லைக் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. லெட்டர் பை லெட்டர்னா ஸோ கம்பேர் பண்ணலாம் சார். யா, கேன் யூ கம் அகெயின்? கம்பேர் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஒவ்வொரு லெட்டரா எடுத்து என்ன பண்ணுவீங்க? கம்பேர் பண்ணுவோம் சார்.
சரி லைக் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் முடியுமா? வெறுமனே கம்பேர் அப்படின்னு சொன்ன லைக் கரெக்டான லாஜிக் லைக் ஸோ இங்கே இப்போ லைக் எந்த லெட்டர் எடுத்து கம்பேர் பண்ணுவீங்க? Sir, Yeah. can we compare by taking index value? ஓகே யா ஓகே ஸோ இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? லைக் இண்டெக்ஸ் வேல்யூன்னா Like the index value of flower 0, the string 1, index value 0 will be equal to string 2, index value 0. யா கரெக்ட் ஓகே ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ ஜீரோவில் இருக்கிற லெட்டர் வந்து எஃப். ஸோ அதே லெட்டர் தான் இதில் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்லையும் இருக்கு. அதே லெட்டர் தான் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரிங்லையும் இருக்கு. ஸோ அதனால அது வந்து டெஃபினெட்லி பார்ட் ஆஃப் த லாங்கஸ்ட் காமன் ப்ரீஃபிக்ஸ். ஓகே அப்புறம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் லெட்டருக்கு நெக்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு மூவ் பண்ணிடலாம், விச் இஸ் லெட்டர் எல். இல்லையா? ஸோ அதை வந்து செகண்ட் ஸ்ட்ரிங்லேயும் அதே லெட்டர் இருக்கு. ஸோ தட்ஸ் பி அ குட். அப்புறம் அடுத்த ஸ்ட்ரிங்லேயும் அதே கேரக்டர் இருக்கு. ஓகே இந்த மாதிரி அதுக்கப்புறம் தென் வி கேன் கோ டு த தேர்ட் கேரக்டர் விச் இஸ் ஓ. அப்புறம் இங்கே வந்தால் இதுலேயும் ஓ இருக்கு. ஸோ வி ஆர் குட் ஸோ ஃபார். ஆனால் இங்கே வந்தால் இதில் ஓ இல்லை. ஸோ அப்படின்னா வி கேன் ஸ்டாப் ரைட் தேர். இல்லையா? ஸோ இது வரைக்கும் என்ன கேரக்டர்ஸ் கலெக்ட் ஆயிருக்கோ ப்ரீஃபிக்ஸில் அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம், விச் இஸ் எஃப்எல். ரைட்? ஸோ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணலாமா? இது ஒரு ரீசனபிள் அல்காரிதமா தெரியுது இல்லையா? ஓகே ஸோ இது நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ நான் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக வேற யாராவது இதை கோட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ அது that will help definitely you. Any volunteers? Maybe next maybe another 2 or 3 problems like I would want you to start coding this. Okay, so yeah, one of you guys. Okay, so இப்போதைக்கு நான் பண்றேன். So now for இங்க again we'll definitely need index. அதனால we can say for index and character in enumerate method யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்புட் அரே வந்து பேரு ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அதில் 0th ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இந்த 0th ஸ்ட்ரிங் இந்த எக்ஸாம்பிளில் அது ஃப்ளவர் இல்லையா? அந்த ஃப்ளவரில் we are going to iterate through each character there. Okay, so I'm taking the index and the character. Okay, so இப்போ now we will need another for loop to go through rest of the strings இல்லையா? ஸோ அது போடுகிறேன் for s ன்னு போட்டுக்கிறேன். for s in so இங்க so we want to go through remaining strings in this array இல்லையா? ஸோ அதுக்காக so I'm going to start from the first index 1 all the way till the end. ஸோ அதான் இங்கே 1 colon அப்படி சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ when you அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் நார்மலாக இதில் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் போடணும். பட் எண்ட் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டோம்னா இல் இன்க்ளூட் ஆல் த வே டில் த லாஸ்ட் string in this array, last element in this array. Okay, so இந்த ஸ்ட்ரிங் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல
in the current index அதோட கேரக்டர் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஸோ அந்த கேரக்டர் அது எப்படி மேட்ச் பண்ணுறது? இஃப் எஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு சி, then we can return the ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ கரண்ட் இண்டெக்ஸில் இப்போ like we are just tracking the values using the index இல்லையா? ஸோ இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் மேபி இதை கோட் வாக் த்ரூ பண்ணி பார்ப்போம். ஸோ தென் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 0 வந்து ஃப்ளவர் இல்லையா? ஸோ அதில் ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0, சி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எஃப். நெக்ஸ்ட் இங்கே வர்றோம். ஸோ இங்கே எஸ் என்னவா இருக்கும் இப்போ இந்த ஃபார் லூப்ல? ஸோ பேசிக்கலி இன் திஸ் ஃபார் லூப் நம்ம இந்த அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 1லேருந்து ஆரம்பிச்சு all the other elements will be included in this subarray. ஓகே, ஸோ ஏன்னா இங்கே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார் இந்த எஸ் என்னவா இருக்கும்? எனிபடி? ஸோ இந்த சப்ரேல எது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்? அதான் இங்கே வரும் இல்லையா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் திஸ் சப்ரே? Flow, sir. Flow, yeah. So S will be flow. Now இங்க நம்ம பார்க்குறோம் எஸ்ல கேரக்டர் அட் த இண்டெக்ஸ் 0 என்னன்னு, ஏன்னா கரண்ட் இண்டெக்ஸ் இஸ் 0 இல்லையா? ஸோ எஃப் எஸ் ஃப்ளோல which is the character at index 0, which is f, right? So, and that f is same as c. C is also f, yeah. So அதனால we'll skip this if condition and go to the next string. So next string, so we are in this for loop la irukom ipo. So next value of s என்னவா இருக்கும்? So which is the next element in this subarray, yeah? Flight, sir. Flight, yeah. மறுபடியும் இங்க வரோம். So இங்க வந்து so s of 0 will be again f. So we are good. So அதனால இந்த we won't return. We will go to the next iteration in this for loop. So in the for loop la ella we have covered all the elements in this subarray. அதனால இப்போ now we'll go to the next iteration in this for loop. Now இப்போ வந்து index 1 ஆயிடும். அப்புறம் இங்க next character will be L இல்லையா? So இங்க மறுபடியும் வந்து so then again S will be flow. ஏன்னா இங்க இப்போ will be இந்த for loopல மறுபடி will go from this first character to the last, first string to the last இல்லையா? ஸோ மறுபடியும் இது flow ஆயிடுச்சு. Now S of index என்னது இங்க? So index is 1. So S of index will be S of index என்னவா இருக்கும் இங்க? Anybody? So index 1 இல்லையா? So S is flow. So index 1. So S of index will be L. Yeah. L. So the second character index, yeah. So and this S of index L is the same as C.
அதனால then it'll go to the next word, which is the next word is the flight. அதுலயும் இதே மாதிரி s of index is again L. அதனால we are good. We'll go to the இந்த for loop முடிஞ்சு போச்சு. இப்போ next இந்த outer for loopல வந்து index 2 ஆயிடுச்சு. And then C க்கு பதிலா இப்போ O. ஏன்னா இங்க வந்து O தானே next character இல்லையா? So index 2க்கு. So again இப்போ இங்க வந்து flow in the subarrayல again we'll be going through each string in the subarray. So inga flow and then s of index என்னவா இருக்கும் இங்க s of 2 O. So this O, yeah, O matches C. அதனால we'll go to the next string. So இப்போ s of index is I. இல்லையா, flightல index 2 character வந்து I. So now this doesn't match O. So then we know, okay, we have identified the last index of that the prefix. So இப்போ current index என்னது is 2 இல்லையா? So இப்போ current word வந்து flight, which is S. So இங்க Sல like start index, last end index specify பண்ணணும் to get a substring. So இங்க start index இந்த மாதிரி empty விட்டுருக்கிறதுனால will start from the beginning, from 0. Yeah, so இது 0 ன்னு போட்டுக்கிற மாதிரி இது. So you can just skip it. So last index is 2. So 2 end index 2 ன்னு போட்டா it will include the substring all the way, but it won't include the character at that last index. Okay, so in the indexல so I-ங்கிறது தான் last index இல்லையா? So 2. So but அதை include பண்ணிக்காது. So it will only be the substring FL. So அதை மட்டும் return பண்ணிடும் இங்க. Okay, so இது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது கரெக்டா ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். யா, ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த கோட் ஒர்க் பண்ணிடுச்சு. நாம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இஸ் மேட்சிங் த ஆக்சுவல் அவுட்புட். ஓகே, ஸோ தென் அப்புறம் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு நம்ம ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதை ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0, இண்டெக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேர்டில் இண்டெக்ஸ் 0ல இருக்க கேரக்டர் இது டி இல்லையா? ஸோ இங்கே டி எடுத்துட்டு இங்கே வரும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து சாரி, இந்த சப்ஸ்ட்ரிங்ல திஸ் சப்ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ரேஸ் கார். ஸோ எஸ் ஆஃப் இண்டெக்ஸ், ஸோ ரேஸ் கார்ல 0th இண்டெக்ஸ்ல இருக்க கேரக்டர் இது ஆர். இட் டசன்ட் மேட்ச் டி இல்லையா? ஸோ இது ஆர், இட் டசன்ட் மேட்ச் டி. இமீடியட்லி கம் ஹியர் அண்ட் ரிட்டர்ன் எஸ் ஆஃப் 0:1, 0:0. So in the current index is 0. So in any string, இந்த மாதிரி 0:0 starting index is we have left empty, which means 0, and end index also 0 அப்படின்னா அது basically it's an empty string. So அது return ஆயிடும் immediately. So இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். இதுக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணிடுச்சு. அவுட்புட் மேட்சஸ் தி எக்ஸ்பெக்டட் கேரக்டர். ஸோ ஆனால் இன்னும் வந்து இது எல்லா எக்ஸாம்பிள்ஸும் கரெக்டாக ஒர்க் பண்ணுமான்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரே ஒரு வேர்டு இருந்தா என்ன ஆகும் இங்க? பிகாஸ் இங்க வந்து கன்ஸ்டெயின்ஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ஸோட லென்த் மினிமம் கேன் பி 1.
ஸோ அப்படின்னா ஒரே ஒரு வேர்ட் கூட இருக்கலாம், ஒரே ஒரு ஸ்ட்ரிங் கூட இருக்கலாம் இந்த இன்புட் அரேல. ஸோ அப்படி இருந்தால் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குவோம் இங்கே. ஸோ இது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா எஃப், அப்புறம் இங்கே வந்தால் we are saying okay, take like the first strings of one colon அப்படின்னா, but there is no string at the index 1. ஸோ இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எரர் வந்துடும். ஸோ அதை ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பார்ப்போம். I wasn't expecting a null. அவுட்புட் நல் அப்படி சொல்லுது. ஸோ யா, பட் ஓவரால் இங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஒன் கோல்னு அப்படின்னா இங்கே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன்ஸ் எரர் வரும்னு நினச்சேன், வரல. ஸோ இப்போ சிம்பிளாக இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் ரிட்டர்ன் நல், கடைசியாக இங்கே ரிட்டர்ன் நல்லாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு if மினிமம் லென்த் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ if length of string equal to 1, we can simply return length of strings. இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை. யா, ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இருந்ததுன்னா that is the answer, like that full string is the answer, right? that one is the longest prefix as well அப்படிங்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்புறம் like what if that entire, like there are several matching strings, அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? It has to return the full string இல்லையா. ஸோ இந்த கேஸ்லையும் the whole string needs to be is matching actually. பட் ஆனால் இங்கே so இதில் வந்து we are not going to ever see this situation where one character doesn't match the expected character அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபுல் ஃபார் லூப்பும் ரன் ஆகிடும் அதுக்கப்புறம் வித்தவுட் எவர் ரீச்சிங் எனி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ in the end it's going to simply return null. ஸோ அங்கேயும் எரர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இது ரன் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லி. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே எனிவே ரிட்டர்ன் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 0ன்னு போட வேண்டியிருக்கு. அதனால we probably don't require this code here. ஸோ அந்த ரெண்டு கேஸையும் இது ஹேண்டில் பண்ணிடும். ஸோ இதையும் ஹேண்டில் பண்ணுது. அதுக்கப்புறம் if there is only one string in the input, அதுக்கும் ஹேண்டில் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கும் இது ஒர்க் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு டெஸ்ட் கேஸ் where it might fail is like what if it is a empty string. ஸோ empty string இருந்தால் கூட இது ஒர்க் பண்ணிடும் சிம்பிளி இங்கே கடைசியில் வந்து. ஆனால் அது எதுக்கும் செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த empty string-ஆக இருந்தால். லைக் ஸோ அதையும் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ empty string-க்கும் ஒர்க் பண்ணுது. And what if there are like multiple empty strings? ஸோ அதுக்கும் ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ ஐ திங்க் திஸ் மைட் ஒர்க் ஃபார் ஆல் த கேசஸ் நினைக்கிறேன். ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். இந்த டெஸ்ட் கேஸுக்கு ஃபெயில் ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட் கேஸுக்கு ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி மேபி லைக் இன்னும் 2 minutes தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா டெஸ்ட் கேஸையும்
பாஸ் பண்ண வைக்க முடியுதான்னு பண்ணுங்க. இன்னும் ஒரு சிம்பிள் ஃபிக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஸோ ஃபார்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. அப்புறம் இன்னொன்று மறந்துட்டேன். லைக் அந்த ஆர்டிக்கிள் படிச்சு பார்த்தீங்களா எல்லாரும்? அந்த டிக்ஷனரியை பற்றி நல்லா புரிஞ்சுது? நல்லா புரிஞ்சுதா? எஸ் சார். ஹேஷ் வேல்யூ வச்சு தான் சார் வந்துச்சு. அந்த கீக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹேஷ் வேல்யூ அப்படிதான் சார் அதுலேயும் போட்டுருந்துச்சு. ஓகே. சரி. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேபி அந்த டிஸ்கஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். நான் மறந்துட்டேன் இன்னைக்கு. ஓகே. ஸோ இன்னும் யாரும் படிக்கலைன்னா யூ ஹேவ் ஸ்டில் மோர் டைம் டு ரீட் அப் தட் ஆர்டிக்கிள் அண்ட் we can discuss that next class. Okay. Thanks everybody. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.